கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரூபவாதி, யான அலை தேடும் இன்ப சத்தம். யான் பிரியமே ரூபவாதி, யான அலை தேடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். யான் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே நாமும் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன அறிவிப்பு, நாளை நான் திருவாண்டரம் போறேன். அதனால காலையில் உள்ள செக்ஷன் இருக்காது, காலையில நம்ம மீட் பண்ண முடியாது. சரி, வாசிப்போமா. ஏசாயா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்கிறோம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்றதற்கு இங்கிலீஷ் நம்ம சோஸ். சோஸுக்கு என்ன வார்த்தைன்னா பஹார். சோஸுக்கு பஹார், பஹார், BA நீட்டி வாசிங்க, பஹார், பஹார். இந்த பஹார்ங்கிறது கொடைக்கானல் போற வழியில ஒரு பெரிய ஒரு ரிசார்ட்
சற்று நான் உள்ள போய் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய காடு, அதாவது காடை அவங்க ஒருத்தர் விலைக்கு வாங்கி அதில் பியூட்டிஃபுல்லாக ரோடு போட்டு மலை அடிவாரத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி சுற்றி இடம்லாம் இருக்கு. அது வாங்கி ஒரே ஃபோர்ஸை வாங்கினாங்க. என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பரும் அந்த பஹார்ங்கிறதுல ஒரு வீடு வாங்கினார். எங்கிட்ட சொல்லுவார், வத்தலகுண்டு உங்களுக்கு தெரியும், அந்த வத்தலகுண்டுலேருந்து கொஞ்சம் தூரத்தில், அதாவது கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறுற இடத்துல அந்த பஹார் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வனத்துறை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்ஸ் இவங்க மேல கேஸ் போட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய குடித்தனம் வச்சிருக்கீங்க, எப்பனாலும் காட்டு மிருகங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ணும். அந்த என்னுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, சார் பாம்பை வந்து நாங்க காமனா பார்ப்போம் சார், திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கும், நாங்க அடிக்கலாம் மாட்டோம், பார்த்தோன்னா அது ஓடி போயிடும் அப்படின்னு. இதுதான் பஹார். இப்போ அவங்களால விற்க முடியல, அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஆகிப்போச்சு. இவங்க நினைச்சாங்க இதுல வந்து கோடி கோடியா சம்பாதிக்கலான்ட்டு ஒரு 100 ஏக்கர் வாங்கினாரு. சும்மா இருக்க வேண்டியதானே, அடுத்து 100 ஏக்கர் வாங்கினாரு, மாட்டிக்கிட்டாரு. ஸோ பஹார்ங்கிறது சாய்ஸ். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த என்னுடைய நண்பர் நீங்க இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு, நான் இல்லையா, ஓசையை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா சாய்ஸ். சார் இந்த பஹாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பஹாரை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம். பஹார் தெரிந்து கொள்றார்கள். இங்க 2 வகையான குரூப் இருக்காங்க. இந்த குரூப் யார், ஒரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் காயினுக்கு பிறந்த சந்ததி. காயினுக்கு பிறந்த ஒரு சந்ததி இருக்குது. 14வது வசனம் 4:17 காயின் தன் மனைவியை அறிந்தான், கர்ப்பவதியாகி அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டணத்து அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, எல்லாம் பேர் வச்சிட்டாங்க, ஏனோக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அது 4வது அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவன் எனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். ஒரு கூட்டம் உலக மக்களா இருக்காங்க. இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம், அறிந்த கூட்டம், அறியாத கூட்டம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு அவங்க முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் இருக்கும். அது தேவன அந்த பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அப்படி முகத்துல அப்படியே ஜோதி, அவர் தேவ தூதனை போல இருந்தாருன்னு சொல்லி அப்போஸ்தலர்ல பார்க்கணும். அந்த மாதிரி இருக்குள்ள இவங்க தெரிந்து கொள்றாங்க. பஹார் தெரிந்து கொள்றது. அதான் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 12வது. ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தான் தேசத்துக்கு அருகே சமபூமியை அவன் தெரிந்து கொள்கிறான். 2 ஆப்ஷன். இந்த பஹார் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் பார்க்கிறார், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துறாரு, உனக்கு எது பிடிக்குமோ அங்க போன சொல்லி. அவர் கண்ணுக்கு எது அழகா தெரியுதோ அங்க தெரிந்து கொள்கிறார். பாப்போமா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனத்துல, இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன். நான் பஹார் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ண கொடுத்துறேன். இது ஒரு பாவத்துல போய் விழுந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, தெரிந்து கொள்றது. என்னாகமம் எடுத்துக்கோங்க, 16வது அதிகாரம் 5வது. என்னாகமம் 16:5. ஆண்டவர் தான் பிள்ளை யாருங்கிறது தெரிந்து கொள்ள போகிறார். பஹா. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளை கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்றும் தம்முடைய சேர கட்டளையிட்ட பரிசுத்த என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ எவனை பஹார்
தெரிந்து கொள்றது. இது மனுஷங்க தெரிந்து கொள்றது கிடையாது. லோத் அவன் தெரிந்து கொண்டான், இது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறது. ஆனா அதே வார்த்தை தான் பெஹார் தான் வருது. சரி, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அந்த மனிதன் பெயர் என்னன்றத நெகேமியா 9வது அதிகாரம் 16வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 6:1-4. நெகேமியா 9:7. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்ற கல்வியிலிருந்து புறப்பட பண்ணி ஆண்டவர் தெரிந்து கொள்றார். ஒரு கூட்டத்தை உங்களுக்கு காமிச்சேன். ஒரு மனிதன், சிங்கிள் மேன். அடுத்த தெரிந்து கொள்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 37. உபாகமம் 4:37. அவர் உன் பிதாக்களிலே அன்பு கூர்ந்தபடினால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. பின் சந்ததி, ஒரு கூட்டம், ஒரு மனிதன், பின் சந்ததி. இதெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். நம்முடைய இன்புட் எதுவுமே கிடையாது. உபாகமம் 14வது அதிகாரம் 2வது 14:2. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியில் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கென்று சொந்த ஜனங்கள் தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம், சொந்தக்காரர்கள் ஆண்டவருக்கு. ரைட், இது ரெண்டையும் காமிச்ச உங்களுக்கு. அடுத்து வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் விளக்கத்தை பார்க்க போகிறோம். 7வது அதிகாரம் 15வது வசனம், தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள. நன்மையை தெரிந்து, சாய்ஸ். நன்மைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குட், குட் டாப். நம்பர் 2, குட் டாப், TOB. அந்த ஓ மேல ஒரு ஆரம் மேல வரும், டோ. நீட்டில உயர்த்தியாகும், டோ, உயரம் மேல பாருங்க, டோ. நன்மை, டோ. இந்த நன்மைங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேவரபிள், பிளீசிங், பெட்டர், ரைட், பெஸ்ட். இதெல்லாம் தான் டோப் அல்லது குட். இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 49வது அதிகாரம் 15வது வசனம், 49:15. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும். இளைப்பாறுதல் டோப். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகத்துல மக்கள் பணம், சொத்து, பதவி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு பாதை கொடுத்திருக்காரு, ஊழியம் கொடுத்திருக்காரு, நான் சந்தோஷமா இருக்கிறேங்கிறது டோப். 40வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு ராஜா நல்லது அப்படின்னு சொல்றாரு. 40வது அதிகாரம் 16வது வசனத்துல அர்த்தம் நல்லதா இருக்கிறது என்று சுயம்பர். ராஜா கிடையாது, ராஜாவுடைய அசிஸ்டன்ட். அர்த்தம் நல்லதா இருக்கிறது, அர்த்தம் டாப் என்று சுயம்பாகி தலைவன் கண்டு, அதனாலதான் அதை வாய்க்கு பண்ணுகிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கட்டுறேன். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 25வது அதிகாரம். டோபுக்கு அடுத்த ஒரு விளக்கத்தை காட்டுறவங்களுக்கு 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 8வது வசனம். உங்களுடைய வேலைக்காரரை கேளும். இது என்னன்றதை அவங்க சொல்றேன். தாவீது வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருக்கிற சவுலுக்கு தப்பி, அந்த நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான். அவன் பேர் நாபால். அவன்கிட்ட போய் அவங்களுடைய தாவீதுடைய அசிஸ்டன்ஸ், நாங்க நல்லதுதான் செய்தோம் என்று சொல்றாங்க. இந்த நல்லதை பட்டியல் போட்டு சொல்றாங்க. உங்களுடைய வேலைக்காரர்களும் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள், அதனால் இந்த வாலிபருக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணும். நல்ல நாளில் வந்தோம், உங்களுடைய கைக்கு உதவும்படிக்கு உங்களுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுங்க. நல்லது டோப்.
சங்கீதம் 73வது அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொள்ளிருப்பதே நலம். எனக்கு எது நலம்னா தேவனை அண்டிக் கொள்ளுகிறது குட் டாப். தாவீது சொல்லுகிறார். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க 24வது அதிகாரம் 2வது வசனம். 24:2. இது நல்லதல்ல, மிகவும் நல்லது. ஒரு கூடையிலே முதல் சுத்தமாத்து அத்திப்பழத்திற்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழம். அடுத்து அங்கே பாருங்க, கெட்ட அத்திப்பழம், ஈவில். ரெண்டுமே ஒரு வசனத்தில் குட் ஈவில். இது தெரிந்து கொள்றதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, 3வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்ன? ஈட். அகால். நம்பர் 3 போடுங்க. ஈ பாருங்க, அகால். ஏ போட்டு மேல பாருங்க, கால், KAL, அகால். டு ஈட். இந்த ஈட் அதான் முதல்ல பிரச்சனை சாப்பாட்டுல தான் ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பாப்போமா? அகால், ஈட். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20 உங்களுக்கு ஆகாரமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். புசிப்பு அக்கால். இந்த மிருகத்திற்கும் மனிதர்களுக்கும் இந்த சேம் வார்த்தை தான் கொடுத்துருக்கு. ஈட். மிருகம் சாப்பிட்டாலும் அது அக்கால், மனுஷன் சாப்பிட்டாலும் அது அக்கால். காமனா ஒரு வார்த்தை இது. விக்கிரகத்தால என்ன செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அது உபாகமத்தில் இருக்கு. விக்கிரகத்தால என்ன செய்ய முடியும்? மிருகம் செய்ய முடியும், மனுஷன் செய்ய முடியும், விக்கிரகம் செய்ய முடியும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உபாகமம் 4வது அதிகாரம் 28வது வசனம். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும், அதனால செய்ய முடியாது. கல்லான மனுஷர் கைவழியாக்க தேவனை சேவிப்பீர்கள். லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதை அக்கால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இருக்குது. இதோட நம்ம லாங்குவேஜ் நம்ம நிப்பாட்டிக்கிறோம். வாசனத்துக்குள்ள போக போகிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 15வது வசனத்துல 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வயது மட்டும் அவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். வெண்ணெய், தேன், இது ரெண்டுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதுங்க அநேக ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெந்தேகோஸ்ட் சபை மக்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுவாங்க. இந்த CSI இந்த மாதிரி ஆளுகள்லாம் பைபிள் அப்படியே வாசிச்சுட்டு, ஓ வெண்ணெய் தேன் வெண்ணெய் நல்லா அவுக்காவுக்கு சாப்பிட்றது, தேனை அவுக்காவுக்கு சாப்பிடாம சொல்லி அப்படி போயிடுவாங்க. ஆனா அவங்க மாத்திரம் தான் ஆவிக்குரிய அர்த்தம். இதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைந்திருக்கிற ஒரு ரகசியம், மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த வெண்ணெய் எதற்குள்ளே மறைந்திருக்குது அப்படிங்கிற பாலுக்குள்ள மறைந்திருக்குது. இதுக்குள்ள மறைந்திருக்கு பால். பால்ங்கிறது என்ன அப்படின்னா வேத வாசனம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். களங்கமில்லாத திருப்பாலாகிய களங்கமில்லாத பால் மேல வாஞ்சியாருங்க, புதிதாக பிறந்த குழந்தையை போல. அந்த பாலுக்குள்ள ரகசியங்கள் இருக்கு, மறைந்திருக்கிற ரகசியம். இப்போ உங்களுக்கு ஒரு வெண்ணெய் வேணும்னு நினைச்சீங்கன்னா பாலை தயிரா மாற்றணும், தயிரை மோரா மாற்றணும், மோரை கடையணும். கடைஞ்சிங்கன்னா அதுக்கு மேல வெண்ணெய் வரும். இது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேன்கிறதுக்கு இதுக்கும் என்ன ரகசியம்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 8வது.
தேன்ங்கிறது என்ன அப்படின்னு பைபிளை காட்டுறாங்க. 8வது வசனம், நியாயாதிபதிகள் 14:8. சில நாளைக்கு பின்பு அவன் சிம்சோன் அவளை விவாகம் பண்ண திரும்ப வந்த பொழுது சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். இதோ இந்த சிங்கம் டெட், செத்து போச்சு. என்ன பண்ணா, உடலுக்குள்ளே தேநீர் கூட்டமும் தேனும் இருந்தது. தேநீர் கூட்டம், தேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பறந்து போகிற அனுபவம். வெறும் தேன் கிடையாது, தேநீர் கூட்டம். இது எதுக்கு அடையாளம்னா, சிங்கம் மரிக்குது. இந்த சிங்கம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல சிங்கங்கிறது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதா ராஜ சிங்கம் மரிக்குது. மரித்த உடனே அதற்குள்ள என்ன இருக்குதுன்னா, தேநீர் கூட்டம். தேநீர் கூட்டங்கிறது நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது நம்ம அப்படியே பறந்து மேகங்கள்ல அவரோட கூட இருக்க போகிறோம். இது ஒரு ரகசியம். இது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவர் மரிக்கலைன்னா நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு போயிருக்காது. அப்ப அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதா ராஜ சிங்கமாக வந்தவர், மரிக்கணும். அதான் அடையாளப்படுத்தப்ப இங்க சிங்கத்தை பார்க்கணும். சிங்கத்திற்குள்ள என்ன இருக்குன்னா, தேன் பிளஸ் தேநீர் கூட்டம். நம்ம தான் தேநீர் கூட்டம். அது அங்கன பறந்து போயிடும். இது ஒரு ஆவிக்கிற அர்த்தம். இந்த வேதங்கிறது பால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அவங்களுக்கு சொன்னேன். 1 பேதுரு 2:3, ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்க. சரி, தேன் என்ன செய்யும்? நான் பைபிள் இந்த காரணம். தேன் என்ன செய்யும்? மெடிக்கல் வேல்யூ இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல, யோனாத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டபடி கேள்விப்பட்டதில்லை. அவனுக்கு தெரியாது, உபவாசங்கிறது தெரியாது. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அது நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலை போட்டான். அதனாலே அவன் கண் தெளிந்தது. சாப்பிடாம இருந்து பசி மயக்கம் வந்துருச்சு. ஆனா அந்த தேன் என்ன செய்யுதுன்னா, கண்ணை தெளியப்படுது. கண்ணை தெளியப்பட்டதுனா என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு திரும்ப சொல்லத்தான் சொல்றேன். பைபிளை வாசிக்கிறோம், ஆவிக்குரிய அர்த்தம் தெரியலன்னா அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனா இதற்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு அது தெரிஞ்சுக்கிச்சானா நம் கண்களை தெளிவாக்கும். சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9வது 49:9 உங்களுக்கு வெளிப்படுத்துற ஒரு வசனம் நான் காமிச்சிட்டேன். 5:5 இங்கேயும் பாருங்க. 9, யூதா பால சிங்கம், நீ இரையை கவர்ந்து. பால சிங்கம், யங் லயன். ரைட், இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். ரைட், தீமைங்கிறத நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். தீமை, இந்த தீமைங்கிறது நம்முடைய கிரியேஷன்லயே அந்த தீமை இருக்குதுங்க. கிரியேஷன்லயே தீமை இருக்குது. சங்கீதம் 51வது அதிகாரம், நன்மை தீமை. நன்மை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்குது, நாம் தான் தீமை. சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனத்துல, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். துர்க்குணம், ஈவில், உருவாகும் போதே ஃபண்டமெண்டலா இங்கதான் மிஸ்டேக் இருக்கு. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதுதான் உண்மை. ஈவில், ஈவில் யாரு? நம்ம தான் ஈவில். ஆனா நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு, அந்த மத்திய ஆகாயத்துல பறந்து கொண்டு போவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா ராஜசிங்கம் மரிக்கிறார். சிலுவையில் மரிக்கிறார், உயிர் தெழுகிறார், நம்மளை அவரோட கூட கொண்டு போய் சேர்க்கிறார். சரி, இத
தாயில நம்முடைய அம்மா பேர் எல்லாருக்கும் தெரியும், மாற்றவே முடியாது. எங்க அம்மா பேரு எனக்கு தெரியும், குளோரி ரத்னாபாய மாற்ற முடியாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு அம்மா பேர் இருக்குதுங்க. இங்கதான் நம்முடைய மூதாதைய அம்மா. 3:20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனென்றால் அவள் ஜீவனுள்ளவருக்கு எல்லாருக்கும் தாயானவள். ஜீவனுள்ளவர் எல்லாருக்கும் தாயான இந்த ஏவாள்கிட்ட தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அவ என்னைக்கு இந்த தப்பு செய்ய ஆரம்பிச்சாலோ நம்மளும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். மூதாதியர் ஏவாள் தாயானவர். இந்த தாய் பாவத்தில் நம்மளை கர்ப்பத்தரிசி பாவியாக இந்த உலகத்தில் விட்டா. அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்ப ஒரு அறிவு, நாலேஜ் நமக்கு தேவை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமோஸ் 5வது அதிகாரம் 5:11. ஆமோஸ் 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி, அதே கான்செப்ட் இருக்கிறாங்க. தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிவ முகவாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். யோசேப்பு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளம். அவர்கிட்ட இருந்து வருகிற மீதியா நமக்கு என்ன செய்வாரு? இறங்குவார். இது ஒரு கனெக்ஷன். இன்னொரு அறிவு நமக்கு தேவை. அது என்ன அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தீமையே உருவான நம்ம தாய் கர்ப்பத்திலே உருவாக்கிட்டாங்க. அது எங்க ஆரம்பிச்சிச்சு? ஏவாள்கிட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரை அது கண்டினியூ ஆகுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீமையை விரும்புகிற நம்ம நன்மையை விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொண்டதற்கு தேவனால் தான் முடியும், மனுஷங்களாலாம் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்தது. அந்த நன்மையும் தீமையும் ஒரு கம்பேர் பண்ணி எதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு பிள்ளை வளருகிறது. ஆவியிலே பலன் கொண்டது. அந்த ஆவியில தான் அந்த டிசிஷன் எடுக்க முடியும். ஞானத்தினாலே நிறைந்தது. என்ன ஞானம்? தேவ ஞானம். நம்ம ஒவ்வொருத்தருடைய பலவீனத்தையும் அவர் அறிந்து கொள்ளணும், நமக்கு உதவி செய்யணும். அது அந்த ஸ்பெஷல் ஞானம். அது தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. இந்த தேவனுடைய கிருபை அவர் மேல இருந்து 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமா விருத்தி அடைகிறார். எக்ஸ்பான்ஷன். ஏன் அதிகமா விருத்தி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தி முடிக்கிறோம். இந்த ஓட்டத்தை நம்ம எல்லாரும் ஓடுறோம். யார் ஓடணும்னு சொல்லுங்க பார்ப்போம். பைபிளை தூக்கியாச்சு, பைபிளை தெரிஞ்சு நம்ம அனைவரும் ஓடுறோம். ஆனா இந்த நன்மை தீமையை நம்ம தெரிந்து கொண்டு எது குட் எது பேட்னு சொல்லி தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11. இதுதான் ஃபைனல். இங்கதான் நன்மையை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களா, தீமையை தெரிந்து கொண்டீங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவும் இடரற்ற கிறிஸ்துவின் நாள். அந்த கிறிஸ்துவின் நாள 5வது வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர். பைபிள் டீச்சிங் ஒரு நற்கிரியை. நீங்க இதை கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கிடைக்கிறீங்க, அது ஒரு நற்கிரியை. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய நடத்து வருவார் என்று நம்பி. அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கை. என்ன விருப்பம்? ஒரு தீமை இருக்குது, நன்மை இருக்குது. தீமை வேண்டாம், எனக்கு நன்மை தான் வேணும். அந்த சாய்ஸ் அதை அவர் தான் நமக்கு உண்டாக்குறாரு. நம்ம இருக்கிற இடம்,
என்னன்னா கிறிஸ்துவின் நாள். அந்த கிறிஸ்துவின் நாள தான் தெரியும் நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாமே. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.